நிலவாசலில் மாயிலை அப்புறம் திருநீர் பச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு துளசி மாதிரி சில இலை கிடைக்கும். அதுதான் வந்து நிலவாசலில் கட்டியிருக்கேன். மாக்கோலம் போட்டு காவி வந்து பார்டர் போட்டிருக்கேன். ஸோ நம்ம பூஜை அறையில் இப்போது வாராகி அம்மன் ரெடியாக உட்காந்துருக்காங்க. குத்து விளக்கெல்லாம் ஏற்றி நம்ம இப்போ பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். இது நம்மளுடைய பார்ட் 2. பார்ட் 1 ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த பார்ட்டும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த பார்ட்டில் வந்து இந்த வாராகி அம்மனுடைய மஞ்சள் முகம் வந்து நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த முகம் செஞ்சு அலங்காரம்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். பட் வந்து ஜுவல்லரிஸ் எதுவும் ஆட் பண்ணலை. ஏன்னா வந்து அந்த முகம் ஈரம் வந்து காயலை. நிறைய நகை போட்டோன்னா அதை வந்து கிராக் ஆகிடும் அப்படின்றதுனால நான் ஜுவல்லரிஸ் எதுவும் அதாவது ஆரம் அந்த மாதிரி நெக்லஸ் இதெல்லாம் வந்து போடல. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கு மாங்கல்யம் வந்து இப்போ நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக முகம் அலங்காரம் முடிச்சுட்டு அவங்களுக்கு பட்டு பாவாடை போட்டு பூக்களால் அலங்காரம் செஞ்சுருக்கேன். 2 பக்கம் வந்து குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். இந்த லாஸ்ட் டே பூஜைக்கு முன்னாடி 7th டே பூஜை வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நெல்லிக்காயில் தீபம் போட்டு வாராகி அம்மனோட பூஜை வந்து எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த பூஜைகள் வந்து நான் 8 o'clock மேலே தான் செய்வேன். அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்புறம் இந்த தேங்காய் தீபம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த தேங்காயை வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. தேங்காய் வந்து நீங்கள் பரிகாரமாக போட்டிங்க, அதாவது கடன் தீரணும் இல்லை வந்து எதிரிகள் தொல்லை இருக்குது அப்படின்ற மாதிரி சில நெகட்டிவ் வைப்ஸ்க்காக நீங்கள் அந்த தேங்காய் தீபம் போடுறீங்க அப்படின்னா அந்த தேங்காயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி நான் பூஜை வந்து ஜென்ரலாக காமனாக ஆஷாட நவராத்திரிக்கு அப்படின்ட்டு நான் இன்றைக்கி செய்கிறேன். ஸோ இன்றைக்கி ஏற்றக்கூடிய இந்த தேங்காய் தீபமில் வர தேங்காய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உடனே நீங்கள் விளக்கு எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு சமையல் அதாவது வெஜிடேரியன் சமையலுக்கு தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக நான் வெஜிடேரியனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. எப்போயுமே எந்த பூஜைக்கு யூஸ் பண்ணுற தேங்காயும் வந்து நான் வெஜிடேரியனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. அதனால தான் இங்கே நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த தேங்காய் தீபம் போடுறதுக்கு நான் வந்து தலை வாழை இலை எடுத்திருக்கேன். பச்சரிசி ஒரு 3 அழாக்கு 3 படி அளவு வந்து இங்கே சேர்த்துருக்கேன். 5 மூடி தேங்காய் வந்து நான் வந்து விளக்கு போட எடுத்திருக்கேன். நீங்கள் தேய்பிறை வளர்பிறை பஞ்சமிக்கு தேங்காய் தீபம் கண்டிப்பாக போடலாம். லெமன் தீபம் போடலாமா அப்படின்னு ஒரு நம்ம சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. லெமன் தீபம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. வேணும்னா நீங்கள் நெல்லிக்காய் தீபம் வந்து சேர்த்து போடலாம். அச்சு வெள்ளத்தில் தீபம் போடலாம். நெய் போட்டு தான் விளக்கேற்றணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். லெமன் தீபம் வந்து துர்க்கை அம்மனுக்கு கோவிலில் தான் போடணும், வீட்டில் போடக்கூடாது. இது வந்து ரீசெண்டாக இப்போ கேட்டிருந்த கேள்வி. நெக்ஸ்ட்டு இன்னொரு டவுட் என்னென்னா, இந்த தேங்காய் தீபம் வந்து ஃபுல்லாக எரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் நாம் வந்து மலை ஏற்றணுமா, குளிர வைக்கணுமா, இல்லை தானாக குளிர்ந்துடணுமா அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அது வந்து உண்மையாகவே நல்ல கேள்வி தான். என்னோடய வீட்டில் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து அந்த தீபம் எரியுதோ அந்த அளவுக்கு நான் எரிய வச்சிடுவேன். ஏன்னா நைட்டு தான் வந்து நைட் 12 மணி வரைக்கும் வந்து பூஜைகள் வந்து செய்யலாம் வாராகி அம்மனுக்கு. ஏன்னா நைட்டு தான் வந்து அவங்களுக்கு உகந்த நேரம். அதனால் நான் நைட் வந்து 8 o'clock மேலே இந்த பூஜை செய்கிறச்ச அந்த நெய் தீபமோ இல்லை வந்து நல்லெண்ணெய் தீபம் போட்டிருக்கும் போது இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கும் போது அது எரிஞ்சு முடிகிற அளவுக்கு நான் வந்து விட்டுடுவேன். ஏன்னா பூஜை அறையில் தனியாக பூஜை அறை இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே ஏற்றி வச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து கிச்சன்லேயோ இல்லை வந்து வெளியில் இருக்குது காற்று படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த குளிர வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் காமாட்சி அம்மன் கஜலக்ஷ்மி விளக்கு ஏற்றும் போது கூட நீங்கள் இந்த தேங்காய் தீபம் திரும்பவும் ஏற்றி வச்சுக்கலாம். ஸோ இது என்னுடைய ஐடியா, சஜஷன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க.
இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி கீழே வைக்கும்போது தரையில் வைக்காதீங்க. மணி பெல் அடிக்கிறது கூட பெல் அடித்து முடித்தோன்னே ஒரு பிளேட்டில் வைங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தான் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நானுமே தரையில் வச்சுருந்தேன். விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வெத்தலை வச்சு அது மேலே வச்சுக்கோங்க. இல்லை சின்ன சின்ன மனைகள் கிடைக்குது, அந்த மனைகள் இருந்துச்சுன்னா அந்த மனை மேலே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எல்லா அலங்காரம் எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம். அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து வெத்தலை பாக்கு, பழம், தாம்பூலம் வைக்கணும். தாம்பூலமில் என்னெல்லாம் கவர் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெற்றிலை பாக்கு, பழம், மாங்கல்ய கயிறு, குங்குமஞ்சள் சேர்த்து வச்சுட்டு ஒரு 4-5 பேருக்கு கொடுக்குற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். யாராவது வீட்டுக்கு சுமங்கலிகள் வந்தால் அவங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கோவிலில் கொண்டு போய் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் ப்ளவுஸ் பீஸோ இல்லை வந்து புதுசாக வந்து புடவை கூட வந்து எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஜஸ்ட்டு வெத்தலைப்பாக்கு, மாங்கல்யம் அந்த மாதிரி பூஜை பொருட்கள் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, மாம்பழம், செவ்வாழை இதெல்லாம் வச்சுருக்கேன். தேங்காய் சாதம் பண்ணியிருந்தேன், சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து சிம்பிளாக இந்த நெய்வேத்தியம். முக்கியமாக வந்து பானகம் வந்து இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். ஸோ பானகமும் ரெடி பண்ணி பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி மற்ற விளக்குகள்லாம் ஏற்றி வச்சுருக்கேன். தேங்காய் தீபம் மட்டும் நான் சகஸ்ரநாமம் படித்து முடித்ததுக்கப்புறமா, அர்ச்சனையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஃபைனலாக தேங்காய் தீபம் ஏற்றி தீப தூபம் ஆரத்தி காமிச்சு பூஜையை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். இது என்னோடய ப்ரொசீஜர். நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்க. இது நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸில் வந்து ப்ரீவியஸ் இதிலெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அம்மா தாயே எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம். சீரியஸாகவே வந்து என்னால் பூஜை பண்ண முடியல, எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்ட்டு சில பேர் கேட்கும்போது எனக்கும் வந்து இப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் இந்த பஞ்சமி பூஜை பண்ணும்போது உங்களுக்காக நான் வந்து எப்பவுமே இந்த பூஜை பார்க்கறதே வந்து ஒரு கொடுப்பனைன்னு தான் சொல்லுவோம். நம்ம சேனல்லன்னு கிடையாது, நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஸோ இப்போ என்னோட சேனலில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேரும் நட்சத்திரமும் எனக்கு வந்து பஞ்சமிக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய பேரை வந்து அந்த அம்மா கிட்ட நான் எழுதி வச்சு நான் வந்து சகஸ்ரநாமம் படிக்கும்போது நான் வந்து படிச்சிடுறேன். அது மறைமுகமாக உங்களுக்கு வந்து அது பிளெஸ்ஸிங்ஸாக சேர்ந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஸோ நீங்கள் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பேரும் நட்சத்திரமும் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வேண்டிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் பஞ்சமியில் நான் அதை வந்து உங்களுக்காக செய்கிறேன். இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பஞ்சமியும் மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து தேங்காய் தீபம் கண்டிப்பாக போடணுமா மேம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்படி உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களுக்கு வந்து செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இல்லைன்னா தேய்பிறை பஞ்சமி இல்லை வளர்பிறை பஞ்சமி மட்டும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் பஞ்சமியில் நீங்கள் தேங்காய் தீபம் போட்டு வீட்லேயோ இல்லை வந்து கோவில்லையோ போயிட்டு நீங்கள் தேங்காய் தீபம் போட்டு வேண்டிட்டாலே போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 9 பஞ்சமி வந்து கணக்கு வச்சுக்கோங்க. தேய்பிறை அண்டு வளர்பிறை ரெண்டுமே சேர்த்து கணக்கு வச்சு நீங்கள் 9 வாரம் 9 பஞ்சமி வந்து கண்டினியூஸாக நீங்கள் போட்டுட்டு வரலாம். இப்போது நம்மளுடைய பூஜை முடிச்சாச்சு, சகஸ்ரநாமம் படித்து முடிச்சாச்சு, பூக்களால் அர்ச்சனை பண்ணியிருக்கேன். ஸோ அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெய்வேத்தியம் எல்லாம் வந்து வச்சுட்டேன். ட்ரை ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா திராட்சையும் முந்திரி வந்து சேர்த்து வச்சுருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய வச்சுக்கலாம். நீங்கள் ரெகுலராக டெய்லி பூஜை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம். பஞ்சமி அன்னைக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் செஞ்சு பூஜையை வந்து செஞ்சுக்கலாம். ஸ்ரீ சக்கரத்துக்கு குங்கும அர்ச்சனை பண்ணியிருக்கேன். ஸ்ரீ சக்கரமில் தான் வந்து லலிதா சகஸ்ரநாமம் படிப்பேன் நான். ஸோ உங்களுக்கு லலிதா சகஸ்ரநாமம் படிக்க வரலை இல்லை படிக்க முடியாது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து
யூடியூப் இல்லைனா வந்து டிவியில் நீங்கள் லலிதா சஹஸ்ரநாமம் போட்டு கேட்டுக்கலாம். நீங்கள் வாராகி அம்மனுடைய பேர் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக எந்த மெத்தடில் வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து எப்படிலாம் தோணுதோ அந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் நான் ஃபாலோ பண்ணிப்பேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி அம்மனுக்கு சுத்தமாக வந்து அவங்களுக்கு நான் பூஜை வந்து செய்வேன். ஸோ எனக்கு வந்து இது வரைக்கும் இந்த சேனல் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இதே ஆஷாட நவராத்திரிக்கு தான் நான் வந்து வாராகி அம்மன் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். இத்தனை கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்து நான் ஒரு குட் நியூஸோடு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 2-3 வீடியோஸ்க்குள்ளே ஒரு குட் நியூஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் வந்து லைஃப்பில் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. எனக்கும் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த பூஜையை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே வந்து நல்லதே நடக்கும். ஸோ இதுதான் என்னுடைய பூஜை. ஸோ பார்ட் 1 வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த அலங்காரம் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றது. தேங்க்யூ வெரி மச்.